அதாவது இந்தியன் மார்க்கெட் வெர்சஸ் யூஏஇ சர்வீஸ் மார்க்கெட் வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா காரோட பிராண்ட்ஸும் இங்கே இருக்குது, எல்லா மாடல்ஸும் இருக்குது. அதே மாதிரி சேலரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்ரேட்டிவாகவே இருக்குங்க இந்தியாவெல்லாம் கம்பேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 இந்த லேர்னிங் ஸ்கோப்புமாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நான் வந்து எந்த காரோட பிராண்டை பற்றியோ மாடலை பற்றியோ நான் பேச போகிறதே கிடையாது. இன்றைக்கி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டை பற்றி உங்ககிட்ட பேசலான்னா நான் வந்திருக்கேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் யூஏஇ. நிறைய பேர் பர்சனலாக என்னோடய இமெயிலுக்கும் சரி வாட்ஸ்அப்புக்கும் சரி நிறைய மெசேஜ் கொடுத்துட்ருக்கீங்க, ஏதாவது வேகன்சிஸ் இருக்கா, ஏதாவது அப்ராடில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு. இதுக்கு கார்சன்ஸோட லிங்க்டின் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். எப்பப்போல்லாம் வேகன்சி இருக்கோ அப்போல்லாம் நாங்கள் டைம் டு டைம் நாங்கள் வேகன்சிஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வி ஹேவ் அ வேகன்சிஸ் ஃபார் சர்வீஸ் அட்வைசர், சென்னையில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது, துபாயில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டில் கொஞ்சம் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கார்சன்ஸோட வேகன்சிஸ் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கமிங் பேக் டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் யூஏஇ, இது யூஏஇக்கு மட்டும் கிடையாது, கல்ஃபுக்கும் அப்ளிகபிள், ஈவன் அப்ராட்க்குமே இது வந்து அப்ளிகபிள் தான். இப்போ இங்கே வரத்துக்கு முன்னாடி நம்மளை எப்படி எக்யூப் பண்ணிக்கணும், எந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும், வேறு ஏதாவது சர்டிஃபிகேஷன் இருக்கா இந்த மாதிரி அப்ராட்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோ. என்றைக்குமே ஒரு ஜாப் இன்டர்வியூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன், ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை கிளியர் பண்ணவும் முடியும். ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ண பிறகு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. அப்போ எந்த மாதிரி செட்டப்பில் பேக் ஹோமில் ஒர்க் பண்ணிங்கன்னா, அதாவது இந்தியாவில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு அப்ராட்க்கு எப்படி ஈஸியாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் நெட்வொர்க் தான். ஏன்னா அவங்களோட ப்ராசஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி அந்த எஸ்ஓபி இருக்கும், கஸ்டமர் என்ட்ரிலேருந்து எக்ஸிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஸ்ஓபியை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸ்போஷர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ராட்க்கு என்ன லெவலில் பேக் ஹோமில் ஒர்க் பண்ணிட்டீங்களோ அதே லெவலில் நீங்கள் இங்கே அப்ராடில் வந்து என்ட்ரு ஆகலாம். சப்போஸ் இது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு லோக்கல் கேரேஜில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் இருக்காது, எஸ்ஓபிலாம் இருக்காது. அப்போ என்ன ஆகும், எவ்வளோ வருஷம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன கேரேஜில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அப்ராட் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கேரியர் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஒரு என்ட்ரி லெவல்லேருந்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட கேரியரோட ப்ரொக்ரஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிலே ஆகும். அப்போ டீலர்ஷிப்க்கு அடுத்தது எந்த மாதிரி செட்டப்பில் ஒர்க் பண்ணணும்னா, கோயம்புத்தூர் கார்சன்ஸை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இன்றைக்கி நைட்டு நான் கோயம்புத்தூர் போகிறேன், ஒரு அஃபிஷியல் விசிட் ஒரு 2 நாள் தான். அந்த 2 நாளில் முடிஞ்சால் ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் அப் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி செட்டப் மினிமம் அந்த மாதிரி செட்டப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அதுக்காக நான் கார்சன்ஸோட செட்டப் வந்து ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு கோல்டன் ஸ்டாண்டர்ட் அப்போல்லாம் நான் சொல்லவே வரல. டீலர்ஷிப் இஸ் டீலர்ஷிப், அவங்க ஸ்டாண்டர்டுக்கு யாருமே வர முடியாது. அதுக்கு ஈக்குவலான செட்டப் தான் இந்த மாதிரி ஒரு மல்டி பிராண்ட் ஆர்கனைஸ்டு செட்டப். வாங்க என் கூட கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுங்கள், அந்த செட்டப்பை ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் அப் பண்ணி நான் காமிக்கிறேன். கோயம்புத்தூரில் நம்ம மீட் பண்ணுவோம். என்னங்க திடீர்னு ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? சொன்னேன் இல்லைங்களா கோயம்புத்தூர் போயிட்டுருக்குறோன்னு. ஸோ கோயம்புத்தூர் லேண்ட் ஆயாச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த கார்சன்ஸ் வந்தாச்சு. கார்சன்ஸ் எங்கே இருக்குன்னா கவுண்டம்பாளையத்தில் இருக்குது, ஆன் த வே டு மேட்டுப்பாளையம். ஸோ அந்த பிரான்ச்சையும் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் அப் வீடியோ பண்ணி என்னென்ன ஃபெசிலிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கலாம், அது ஒரு பிளான். இது என்னோடய பர்சனல் காருங்க, மெர்சிடிஸ் E கிளாஸ் பெட்ரோல். எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் பிடிக்கும், ஏன்னா கல்ஃப்லேயே பெட்ரோல் யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஏன்னா அங்கே டீசல் கிடையாது, டீசல் வந்து வெறும் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான். ஸோ இது வந்து கவுண்டம்பாளையம் பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் ஏறாமல் நம்ம இப்போ லெஃப்ட் எடுக்கணும். சின்ன ஒரு ஜங்ஷன் இருக்கும், இந்த ஜங்ஷனில் நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ரைட்டில் வந்து கார்சன்ஸ் வருங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ். அப்படியே வந்தீங்கன்னா இது இப்போ நம்ம வந்தோம் இல்லைங்களா, அந்த கார் தான், என் கார் தான் இது. அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுதான் மெக்கானிக்கல் ஏரியா. எல்லா மெக்கானிக்கல் ஒர்க்ஸும் இங்கே தான் பண்ணுவோம். இதுக்கு பேக்கில் வந்து பெயிண்டிங் செக்ஷன். இது நம்ம RSI வெஹிக்கிள், ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், ஏதாவது 24 hours எமர்ஜென்சி எதாக இருந்தாலும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். உள்ளுக்குள்ள தேவையான டூல்ஸ், ஒரு மினிமம் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பிரேக் டவுன் அட்டன் பண்ணுற அளவுக்கு அதில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஒரு சின்ன ஃபெசிலிட்டி தான், பட் ஆனால் டீசெண்டாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 கார்ஸ் வந்து நம்ம வந்து அக்கமடேட் பண்ணலாம், மெக்கானிக்கல் மட்டுமே. இது நம்ம ஆஃபீஸ்ங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டீம் எல்லாருமே இங்கே தான் இருப்போம். ரிசப்ஷனிஸ்ட்லேருந்து சர்வீஸ் அட்வைசர், சர்வீஸ் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், CRM எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா பார்க்கலாம் எல்லாருமே. இது இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு கஸ்டமர் லவுஞ்ச் இருக்குது. சப்போஸ் ஒரு மைனர் சர்வீஸ்லாம் வந்தாங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே வாங்கிட்டு போகிறதுக்காக. திஸ் இஸ் அபவுட் கோயம்புத்தூர் பிரான்ச்ங்க. ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெசிலிட்டி இது. ஏன்னா அப்படியே ஒரு டீலர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெக் அப்படியே இங்கே இருக்கும். ஒரு ரிசப்ஷனாக இருக்கட்டும், இல்லை கஸ்டமர் லான்ச், மெக்கானிக்கல் பே, எலக்ட்ரிக்கல் பே, பெயிண்டிங் பே, வாட்டர் வாஷ்,
போஸ்ட் டெலிவரி இன்ஸ்பெக்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டீலரோட ஸ்பெக் இருக்கனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் விட நம்ம ஊருங்க, இது நம்ம மக்கள், நம்ம கார், என்றைக்குமே இதோட ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ரீசன். அது இல்லாமல் இந்தியன் மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மார்க்கெட். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிராண்ட்ஸும் இருக்குது, அந்த பிராண்ட்ஸோட எல்லா மாடல்ஸுமே வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. நம்பர் 2 ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஒர்க்கிங். இப்போ இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்காத ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து வியர் அண்ட் டியர் ஜாஸ்தி, எல்லாமே டீசல் கார்ஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோல் எலக்ட்ரிக்லாம் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இங்கே நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையுமே இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் மார்க்கெட், இங்கே மிகப்பெரிய ரீசைக்கிள் மார்க்கெட். இப்போ ஒரு அப்ராட் மாதிரிலாம் காரை வந்து ஸ்க்ராப் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி ஒரு பாலிசிலாம் இப்போ தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகணும், அந்த யூஸ் கார் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஒர்க்கும் ஜாஸ்தியாக ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கும் இந்த லேர்னிங் ஸ்கோப்பும்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அப்ராடெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு லேர்ன். தேர்டு வந்து அந்த ஸ்பேர்ஸோட அவைலபிலிட்டிங்க. இப்போ நீங்கள் யூஏயாக இருக்கட்டும் இல்லை யூஎஸ்ஆர் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஓஇஎம் தான் கிடைக்கும், நிறைய ஜென்யூன் ஸ்பேர்ஸ் கிடைக்கும். அதை விட்டிங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு 1 or 2 வெரைட்டி தான் இருக்கும். பட் இந்தியா அப்படி இல்லை, ஜென்யூன் இங்கே கம்மி. ஐ மீன் ஓஇஎம் இங்கே கொஞ்சம் கம்மி தான். மெர்சிடிஸ் மட்டும் அவைலபிளாக இருக்கும். அதை விட்டிங்கன்னா பிஎம் கொஞ்சம் அங்கங்கே அவைலபிளாக இருக்கும். மற்றபடி பெருசாக இங்கே ஓஇஎம் கிடைக்காது. ஆனால் ஓஇஎஸ் அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் இதுதான் பிளேஸ். அவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்கும். ஒரு பிரேக் பேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பிராண்ட்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் வந்து யூஏஇயோ இல்லை யூஎஸ்லேயோ வந்து பெருசாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து இந்த மார்க்கெட் மேலே அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ரீசன். மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா அந்த கோயம்புத்தூர் பிரான்ச் அந்த ஃபெசிலிட்டி வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றது எல்லாமே பேக் டு ஹோம். யூஏஇ போன பிறகு இந்த மார்க்கெட்டை பற்றி கம்பேர் பண்ணுறதுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது இந்தியன் மார்க்கெட் வெர்சஸ் யூஏஇ சர்வீஸ் மார்க்கெட் வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா வந்து அங்கே போயிட்டு அப்படியே நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து, அதாவது நெக்ஸ்ட் வீடியோ கிடையாது, இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வந்து நம்ம அங்கே பார்ப்போம். See you, bye-bye. என்னங்க, கோயம்புத்தூர் செட்டப் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு அவர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன், தட் இஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் யூஏஇ. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இந்தியாவோட ஆட்டோமோட்டிவ் சர்வீஸ் மார்க்கெட்டுக்கும் ஒரு யூஏஇயோட ஆட்டோமோட்டிவ் சர்வீஸ் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை பார்ப்போம். அதே மாதிரி யூஏஇயோட ஜாப் மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்குது அதையும் பார்ப்போம். அதை விட ரொம்ப முக்கியமானது, ஒரு வேகன்சி இருந்தால் அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது, அதை விட ரொம்ப முக்கியமானது எந்த வீசாவில் இந்த கண்ட்ரிக்குள்ளே வருது, இது எல்லாமே டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமோட்டிவ் சர்வீஸ் டிஃப்ரென்ஸுங்க. அங்கே எவ்வளோ பெரிய மார்க்கெட், இங்கே எவ்வளோ பெரிய மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ் மார்க்கெட், நிறைய பேர் இருக்கும், நிறைய கார்ஸ் இருக்கும், அஃப்கோர்ஸ் நிறைய ஓனர்ஷிப் இருக்கனால மிகப்பெரிய ஒரு மாஸ் மார்க்கெட் அதுதான். அதே மாதிரி கஸ்டமரோட டிமாண்டும் பார்த்தீங்கன்னா வாரண்டி முடிகிற வரைக்கும் டீலர் கிட்ட இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 1 or 2 years தான். அதுக்கப்புறம் அவுட் சைடு வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் யூஏஇ மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சின்ன மார்க்கெட், பட் ப்ரீமியமான ஒரு மார்க்கெட். வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா காரோட பிராண்ட்ஸும் இங்கே இருக்குது, எல்லா மாடல்ஸும் இருக்குது. ஒரு பேசிக்லேருந்து சூப்பர் கார்ஸ் வரைக்கும் இல்லாத மாடல்ஸே கிடையாது. எல்லாமே பெட்ரோல். இங்கே டீசல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாமே பெட்ரோல். கஸ்டமரோட டிமாண்டும் பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப்பில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. டீலர்ஷிப் முடிச்சுட்டு வெளியில் வராங்கன்னா அதுவுமே ஒரு பிராண்டு சர்வீஸ் கண்ட்ரிக்கிட்ட தான் போவாங்களே தவிர ரோட் சைடோ ஒரு லோக்கல் கேரேஜ் கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டாங்க. அட் த சேம் டைம் அந்த மாதிரி செட்டப் இங்கே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஒரு 5% தான். ஸோ 95% பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு வந்து செக்டார் தான். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சென்டரோட செட்டப். இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப்பை விட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார்லாம் கிடையாது. டீலர்ஷிப்பை விட்டோம்னா லோக்கல் கேரேஜ் இல்லை ஒரு ரோட் சைட் மெக்கானிக் தான். இப்போ தான் கொஞ்சம் கார்ஸ் மாதிரி ஒரு மல்டி பிராண்ட் வந்து அங்கங்கே வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. அதாவது இப்போ தான் ஒரு ஆர்கனைஸ்டாக அந்த செக்டார் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் யூஏஇயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப்பை விட்டிங்கன்னா அந்த டீலர்ஷிப் ஆல்டர்னேட்டிவ், அதாவது மல்டி பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டீலர்ஷிப்க்கு ஈக்குவலாகவே அவ்வளோ ஒரு பிராண்டடாக இருக்கும். அங்கே டீலர்ஷிப்பில் என்ன எஸ்ஓபி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே எஸ்ஓபி தான் நாங்களும் இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். மெயின்டைன் பண்ண முடியும், அப்போ தான் நீங்கள் கஸ்டமரை வந்து நீங்கள் புல் பண்ணவே முடியும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு பேசிக் ஸ்கேனிங் டூல்லாம் கொஞ்சமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓஇ டூல்ஸ்லாம் பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ தான் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் யூஏஇ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் எக்யூப்மெண்ட் தான். ஓபிடி டூலெல்லாம் விட்டுருங்க,
அடாஸ் கேலிப்ரேஷன்லேருந்து இந்த இவி வெஹிக்கிள் இருக்கக்கூடிய பிஎம்எஸை கேலிப்ரேட் பண்ணுற வரைக்கும் இங்கே வந்து ஃபுல்லி எக்யூப்ட் ரொம்ப அட்வான்ஸான ஒரு மார்க்கெட் வந்து இது. அதே மாதிரி ரெகுலேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் அதை பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லூஸ்லி ரெகுலேட்டட் தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலேட் ஆகிட்டு இருக்கும். பட் இங்கே அது கிடையாது. இங்கே வந்து ஒரு ஃபுல்லி ரெகுலேட்டட், ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட். ட்ரையல் அண்ட் எரருக்கான ஸ்கோப்பே இந்த பிளேஸில் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து எஃப்சி பண்ணுவோம், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ டெஸ்டிங் நடக்கும். நம்ம ஊரில் எஃப்சி வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான். பட் இந்த ஊரில் அப்படி கிடையாது. பர்சனல் வெஹிக்கிளுக்குமே எவ்ரி இயர் நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து எடுத்து தான் ஆகணும். ஒரு வண்டியை போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி அவங்க டெஸ்டிங்கில் வந்து பாஸ் ஆனால் தான் ரோட்டில் வந்து யூஸ் பண்ணவே முடியும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன். நான் ஐ திங்க் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. வேறு ஒரு ப்ரைஸ் சென்சிட்டிவான மார்க்கெட்டு. கன்வீனியன்ஸ்லாம் ரொம்ப வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. டைமையும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சில கேரேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்ஸ் டுகெதர், இயர்ஸ் டுகெதராக காரை வந்து விட்டுட்டு போவாங்க. இங்கே அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு. தேர்ட் வந்து ஃபாஸ்ட் டேர்ன் அரவுண்ட். சர்வீஸ் விடும்போதே பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் கொடுத்தாகணும், ரீப்ளேஸ்மெண்ட் கார் கொடுத்தாகணும். அதே மாதிரி அந்த குவாலிட்டி என்ன OEMல குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அதே குவாலிட்டி நம்ம இங்கே கொடுத்தாகணும். ஃபாஸ்ட்டாகவும் வந்து டேர்ன் அரவுண்ட் வந்து பண்ணியாகணும். ஸோ இதுதான் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் வந்து சர்வீஸ் காஸ்ட்டுங்க. இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்தியாவில் வந்து ஒரு மெர்சிடிஸோட OE ஆயில் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 6 லிட்டர் வாங்குறோம்னா ஒரு 8000 ருபீஸில் வந்து நமக்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது ஒரிஜினல் பிராண்டட் ஜென்யூன் ஆயில். இதே வந்து யுஏஇல பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 220 கிராம்ஸ்லேயே வந்து நம்மளால் வாங்க முடியும். ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் டியூட்டிஸ் பெருசாக கிடையாது. டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா 5% வேட் மட்டும்தான். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 28% நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் லேபர் காஸ்ட் இந்தியாவில் ரொம்ப கம்மி. யுஏயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதுதான் இந்த ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன் இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீமியமான மார்க்கெட். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு லக்ஸுரி செக்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்போஷர் இருந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து கண்டிப்பாக அந்த சர்வீஸ் சென்டர் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா எஸ்ஓபியாக இருக்கட்டும், டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். இதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறது லோக்கல் கேரேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே வராதிங்க. ஒரு நல்ல ஒரு மல்டி பிராண்டில் போயிட்டு இந்த ப்ராசஸை லேர்ன் பண்ண பிறகு இங்கே வாங்க. அடுத்தது டூல்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா டூல்ஸும் வந்துட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. பட் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இங்கே வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதோட டேர்ன் ஓவர் டைம். நெக்ஸ்ட் இந்த யுஏயோட இந்த ஆட்டோமோட்டிவ் சர்வீஸோட ஜாப் மார்க்கெட்டை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இங்கே வந்து டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான ஒரு டிமாண்ட் தான். அப்படியே நிறைய வேகன்சிஸ் இங்கே இருக்குது, நிறைய பீப்புள் இங்கே தேவைப்படும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேட்ரியேட் ஃபோர்ஸ் நிறைய இருக்காங்க, டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ் இருக்காங்க. ஸோ டிமாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட்டான ஒரு டிமாண்ட் தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி எந்த ரோலுக்கு ஜாஸ்தி டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் லெவலில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சர்வீஸ் அட்வைசர், ஃப்ளோர் மேனேஜர் அதெல்லாம் விட்டுருங்க. டெக்னீஷியன் லெவலில் பார்த்தீங்கன்னா ECU டெக்னீஷியன்ஸ்க்கு, லக்ஸரி காரோட டெக்னீஷியனாக இருக்கட்டும், அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட டெக்னீஷியன்ஸ், இதுக்கெல்லாம் இங்கே வந்து நல்லாவே வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. சர்டிஃபிகேஷன் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன் தேவை டு சம் எக்ஸ்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு OE டீலர்கிட்ட எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேஷன் பெருசாக தேவைப்படாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு மல்டி பிராண்டில் வெளியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு BMஓட ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும், இல்லை மெர்சிடிஸோட ஸ்டாராக இருக்கட்டும், அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே தாராளமாக போதும். சர்டிஃபிகேட் கோர்சஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்குது. இப்போ ஆட்டல்னு வந்து சென்னையில் இருக்குது, கொச்சினில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது. அங்கேயே நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ப்ரைவேட் ட்ரைனிங்ஸ் நிறைய இருக்குது. அங்கேயும் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அரபிக்லாம் வந்து தெரியணும் அவசியமே கிடையாது. பட் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா பெட்டர். அரபிக் வந்து மேண்டட்டரி கிடையவே கிடையாது. அதே மாதிரி சேலரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்ரேட்டிவாகவே இருக்குங்க இந்தியாவெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா. இந்தியாவிலே இன்றைக்கி ஏர்னிங் பொட்டன்ஷியல் எங்கேயோ போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1500 to 2000 ஸ்டார்ட் ஆகுறது 25,000 கிராம்ஸ் வரைக்குமே டெக்னீஷியனுக்கே வந்து சேலரி இருக்குது. இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப். இங்கே நீங்கள் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு எந்த டேக்ஸுமே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ ஜோன். ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லாம் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் தான். ஒரு 2 to 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட், அது வந்து நம்ம ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜாப் மார்க்கெட் இன் UAE. மற்றது எல்லாத்தையும் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ணுறது, எப்படி ஃபாலோ பண்ணுறது, அது எல்லாமே வந்து நம்ம ஒரு சின்னதாக வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டே பார்ப்போம்.
இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது. ஒரு வாட்டர் பம்ப் தான் வந்து ரீப்ளேஸ்க்கு வந்துச்சு. வண்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு. யூசுவலாக நான் உங்கள் கூட ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதை இதில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு மற்றதை பற்றி பேசுவோம் வாங்க. ஸோ கார்சன்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு டிரைவ் தான். இந்த டிரைவில் அந்த தேர்ட் பார்ட்டை பற்றி பேசலாம். அதாவது உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கான ஸ்கில்ஸும் இருக்குது, சர்டிஃபிகேஷன் தேவைப்பட்ட அதுவும் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம். அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணுங்க. சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் இதை நம்ம சொல்லி தான் ஆகணும். இன்ஸ்டாகிராம் இருக்கிற நம்பர்ஸ்க்கு இன்றைக்கி லிங்க்டின் நம்பர்ஸ் கிடையாது. அதை விட ஈஸி ஆக்சுவலாக லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறது. இன்றைக்கி லிங்க்டின்னால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆனால் அது பாதி பேருக்கு தெரியல. அது ஏன் தான் எனக்குமே தெரியல. ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எல்லா கம்பெனிக்குமே நீங்கள் வேகன்சியை வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து கரெக்டான டைம்ங்க. என்ன டைம்னா, இப்போ ஒரு வெக்கேஷன் இங்கே வந்து இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட், டிசம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கக்கூடிய டைம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு தான் வந்து வெக்கேஷன் போவாங்க. அதாவது அவங்கவுங்க ஹோம் கண்ட்ரிக்கு வந்து போயிடுவாங்க, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே. அந்த நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ரமதான் டைம் இருக்கும். அது வந்து இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் பிகினிங்கில் ஸ்டார்ட் ஆகி மார்ச் எண்டு வரைக்கும் வந்துச்சு. அந்த நேரத்துலையும் அப்ளை பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஒரு ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப கம்மி. பீப்புள் ரொம்ப பேர் காலையில் வெளியே வர மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வேகன்சிஸ் வந்தாலுமே சரி, அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து இன்டர்வியூங்க. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 90% பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் இன்டர்வியூ தான். ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து டிஜிட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஒரு பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக தான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கே இருந்தாலும் நீங்கள் அந்த வர்ச்சுவல் இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது டைரக்ட் கம்பெனிஸ் இந்தியாவுக்கே வராங்க. ஸோ இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் லைன். அதுக்கு மேலே உள்ள செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் தான் வந்து ஃபிசிக்கலாகவே வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுன்னா வெயிட் ஃபார் அன் அஃபிஷியல் ஜாப் ஆஃபர் லெட்டர். ஆஃபர் லெட்டர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் விசா வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த விசாவில் நீங்கள் தாராளமாக வரலாம். இந்த விசா அப்படின்னு வந்தவுடனே தான் எனக்கு மைண்டில் வருது, விசிட் விசாவில் நிறைய பேர் இங்கே வந்து ஜாபுக்காக வராங்க. அந்த மிஸ்டேக்கை தயவு செய்து பண்ணாதீங்க. அது ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக். அதுவும் இல்லாமல் விசிட் விசாவில் வந்து ஜாபை தேடுறது பார்த்தீங்கன்னா அது ஒரு இல்லீகல். மாட்டினா ஃபைன் மட்டும் இல்லை, இம்மீடியட்டாக வந்து டிபோர்டேஷன் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி நீங்கள் யுஏஇக்கு வரவே முடியாது. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, விசிட் விசாவில் போங்க, ஒரு மாதம் அங்கே நீங்கள் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும், அதுக்கப்புறம் அந்த விசா வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்னு. கிடைக்கும், நான் கிடைக்காதுன்னு சொல்ல. ஆனால் அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5% கூட உங்களுக்கு வந்து கிடைக்காது. என்றைக்குமே ஒரு விசிட் விசாவில் வந்து லோக்கலாக நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் பக்கம் அந்த கமாண்டிங் பவரே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஜாபை வந்து ஒரு டிஸ்பரேட்டான ஒரு சுச்சுவேஷனில் தேடுறீங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஒரு 3000 dirhams கொடுக்க வேண்டிய பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 dirhams தான் வந்து கொடுப்பாங்க. பிகாஸ் யூ ஆர் இந்த ரிசீவிங் அண்ட் என்ன ஜாப் கொடுக்குறாங்களோ அந்த ஜாபை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போயிட்டீங்க. ஸோ அதனால் விசிட் விசாவில் வந்து ஜாபை தேடுறதை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே இங்கே வந்து ஜாப் கிடைக்கிறவங்களோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5% தான். அந்த 5%மே பார்த்தீங்கன்னா எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட்வொர்க், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் மூலமாக தான் வாங்குறாங்களே தவிர யாருமே வந்து ஒரு வாக்கினா ரேண்டமாக ஒரு ஆஃபீஸில் போய் ரெஸ்யூமை கொடுத்து யாருக்கும் ஜாப் இங்கே கிடையவே கிடையாது. சும்மா ஒரு விசிட் விசாவோட கால்குலேஷன் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு மிஸ்டேக்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்கெட் எடுத்துங்க, ஒரு 15 to 20 to 30,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விசா பார்த்தீங்கன்னா ஒரு 700 dirhams நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டே, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 lakhs வந்துடும். பட் ஜாப் கேரண்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. தயவு செய்து விசிட் விசாவில் வந்து ஜாப்பை தேடாதீங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ். அப்போ ஃபைனலாக என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது ஒரு பெட்டர் அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ வந்து சம்டைம்ஸ் வந்து இந்தியாவிலே நிறைய சிட்டிஸில் வந்து நடக்கும். அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண பிறகு ஜாப் ஆஃபர் லெட்டரை வாங்குங்க. அது வந்த பிறகு எம்ப்ளாயரே உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா அனுப்புவாங்க. அந்த விசாவில் வந்தீங்கன்னா உங்கள் ஜாப் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சம்டைம்ஸ் விசிட் விசாவில் உங்களை கூப்பிட்டு உள்ளே வந்த பிறகு கூட உங்களை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி வந்தால் கூட ஓகே தான், பட் ஜாப் ஆஃபர் லெட்டரை வாங்குங்க. இது இல்லாமல் விசிட் விசாவில் வந்து நான் ஜாபை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக்கை தயவு செய்து எடுத்துடாதீங்க. இந்த கார்சன்ஸ் வந்துருச்சு, மற்றதை நம்ம கார்சன்ஸ் போய் பார்ப்போம்.
ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. எப்படி இருந்துச்சு இந்த கண்டென்ட்? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நான் இன்னொரு கண்டென்ட் ஒன்று போடுறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேர்ன் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட், அவ்வளோ பெரிய மார்க்கெட். அதே மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மார்க்கெட். அதுக்காக இந்தியா வந்து ஏர்ன் பண்ண முடியாதுன்னா நான் சொல்ல வரல. ஏர்னிங் பொட்டன்ஷியல் இந்தியாவில் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி கூட கார்லன்ஸ் சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், 6 டிஜிட்டில் வாங்குறவங்க நிறைய பேர் கார்லன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் மச் பெட்டர். ஸோ நம்ம அந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லாருமே வந்து இங்கே வந்து இருக்கிறோம். ரொம்ப ஒரு காலேஜ் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்தியா வந்து ஒரு யூஜி மாதிரி. யூஜி எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு பிஜி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து ஒரு பிஜி மார்க்கெட் மாதிரி. அதாவது ஒரு அண்டர் கிராஜுவேட் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து வெளியில் வரலாம். அதே தான் இதுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். லேர்னிங்கை மட்டும் விடவே விடாதீங்க. லைஃப் லாங் ஒரு லேர்னிங் வந்து ஒரு ப்ராசஸாகவே வச்சுங்க. நான் சொன்னது வந்து எம்ப்ளாயீஸ்க்கு மட்டுமே கிடையாதுங்க. ஒரு ஆண்டர்பிரினராக நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செட்டப் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட என்னோட பர்சனல் ஒரு ஹம்பிள் சஜஷன் என்ன, இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த டைனமிக்ஸை ஃபுல்லாக கற்றுக்கிட்ட பிறகு இங்கே வாங்க. ஏன்னா இங்கே வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். அட் த சேம் டைம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இங்கே பயங்கர ஸ்ட்ரிக்ட். இந்த ட்ரையல் அண்ட் எரரை இங்கே நம்ம வந்து பண்ணவே முடியாது. ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிராண்டை டெவலப் ஆன பிறகு இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் எங்கேயாவது ஒரு சில இடத்துல நான் ஸ்ட்ராங்காக பேசியிருந்தேன்னா, யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. இந்த மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் இங்கே வந்து கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர். அது ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி நெக்ஸ்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ஒரு சர்வீஸ் கண்டென்ட் பண்ணி, கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் கண்டென்ட்டோடு வரேன். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவோம். Until then, see you, thank you, bye bye, Jai Hind.